சார் 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 இங்க பாருங்க சார் 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 எழுந்துருங்க சார். தம்பி சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு விஜயோட கேஸ் கோர்ட்ல நடக்க போதும். சரி, நம்ம உடனே கிளம்பி போய் ஆகணும். நீங்க என் கூட வருவீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்களை எவ்வளவு அசிங்கமா பசுபதி அன்னைக்கு பேசினா. உங்க அக்கா பொண்ண கொல்ல பார்த்த அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணாம எப்படி தம்பி இருக்கும்? நானே என் கையால அவனை கழுத்து நெரிச்சு கொள்ளுங்கிற அளவுக்கு எனக்கு வரி இருக்கு. ஆனா என் குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுடுவேன்னு மிரட்டினா. என் பிள்ளைங்களை நினைச்சதா அவனுக்கு அடங்கி போற மாதிரி ஆயிடுச்சு தம்பி. நீங்க பயப்படுறதுனாலதான் அவன் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான். நீங்க தைரியமா என்னோட நம்பி வாங்க, பாத்துக்கலாம். சரிங்க தம்பி. ஆனா எப்படிப்பா வெளியில போறது? இவனுக்கு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே, இவங்களை தாண்டி எப்படி போக முடியும்? அருவா கத்தி நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க தம்பி. எப்படி? நான் ஒண்ணு பண்றேன். நான் வந்த வழியில போயிடுறேன். மேல இருந்து பைப் வழியா இறங்கணும். பைப்பு வழியா? இல்ல, உங்களால முடியாது. நான் மட்டும் தான் போறேன். நான் போயிட்டு அவங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரி நான் ஏதாவது பண்றேன். என்ன பார்த்ததும் மடக்கி பிடிக்க மொத்த பேரும் ஓடி வருவாங்க. அந்த டைம்ல நீங்க ஏதாவது பண்ணி இந்த டோர் திறந்து வெளியே வந்துருங்க. அந்த தெருமுனையில ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கு, அது பக்கத்துல ஒரு சந்து இருக்கு, அங்க வந்துருங்க. நானும் வந்துடுறேன், நம்ம சேர்ந்து போயிடலாம். டேய் டேய் என்னடா ஆச்சு? இந்திரா அவன் ஏன்டா அப்படி கிடக்குறான்? இந்திரா யாரா யாரா பண்ணது? அந்த டெய்லர் பாய் வந்துட்டானே. எங்கடா இருக்காம? இந்த அண்ணா அடடா அவன. ஏய் ஏய் வாடா அவன புடி. ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றா. புடா அவன. ஏய் விடாத. ஏய் நில்றா. ஏய் 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 நில்றா. நில்றா. ஏய் நில்லு. ஏய் மேல வாங்கடா. ஏய் காவேரி எங்கடி? ஏமா? பால் வாங்கிட்டு வர சொல்லலாம் தான். அவ இப்பதாம்மா எங்கேயோ அவசரமா வெளியே போயிருக்கா. அவசர வேலையே வெளியே போனாளா? இவ்ளோ காலையில அப்படி எங்கடி போனா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. மா நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, எழுப்ப வேண்டாம் நான் தான் சொன்னேன். இங்க பக்கத்துல தாமா போயிருக்கா, வந்துருவா. என்னம்மா இப்படி பாக்குற? வர வர அவ என்ன பண்றா என்ன செய்யறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டாலும் எதையாவது காரணம் சொல்றா. ஒரு பொம்பளை புள்ள இந்த நேரம்னு இல்லாம இப்படியா கண்ட நேரத்திலயும் வீட்டை விட்டு போறதும் வரதுமா இருப்பா? மா அப்பள விஷயமா தாமா அலைஞ்சிட்டு இருக்கா. எல்லாம் உனக்காக தானே பண்றா. ஆமா எனக்காக தான் பண்றா. நான் தான் இனிமே கோட்டை கட்டி வாழ போறேன். எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குடி. கண்ட நேரத்திலயும் இப்படி அலைஞ்சி இவ என்ன நிலைநிறுத்தி வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. வரட்டும் அவ. சார் யோ யார் உங்களை உள்ள விட்டது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் 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 நான் நேத்து நைட்ல இருந்து இங்க தான் சார் இருக்கேன். நைட் வெண்ணிலாவை கொலை பண்ண பார்த்தாங்க. நான் தான் வெண்ணிலாவை காப்பாத்தினேன். ஆமா சார். தோ உங்க போலீஸ்காரங்களுக்கும் தெரியுமே. இவங்களும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா சார்? நீங்க நைட்டே வருவீங்கன்னு தான் நானும் வெயிட் பண்ணேன்.
நான் ஏதோ விக்டிம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேன்னு என்கிட்ட ஹார்ஷா பேசி வெண்ணிலாவை பார்க்க கூடாதுன்னு வெளியே அனுப்புனீங்கல்ல. நைட் அவளை கொலை பண்ணவே வந்துட்டாங்க சார். அதுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இங்க பாருங்க, நைட்டு வந்தவங்க யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா அவங்க மாட்டுவாங்க. நீங்க இப்ப கிளம்புங்க. என்ன சார் இன்வெஸ்டிகேஷன் போகுது? நான் சொல்றேன் சார், வெண்ணிலாவை கொல்ல ஆள் அனுப்புனது பசுபதி தான். அதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. அந்த சாட்சி உங்க ரிலேட்டிவ் தானே? அதெல்லாம் எங்க இன்வெஸ்டிகேஷன்ல நோட் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். சார் அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் தப்பிக்க நீங்களே இப்படி செட்டப் பண்ணிருக்கீங்களா? சார் கத்தாதீங்க மேடம். பழிய பசுபதி மேல போடவும் உங்களுக்கு மோட்டிவ் இருக்குல்ல? எப்படி சார் இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்க? போலீஸ் அப்படிதான் மேடம், எல்லா ஆங்கிள் இருந்தும் தான் யோசிப்போம். அதனாலதான் சொல்றேன், உங்களை இங்க அலோவ் பண்ண முடியாது. முதல்ல கிளம்புங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவை எப்ப கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போவீங்க அத சொல்லுங்க. அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். இங்க பாருமா, அந்த பொண்ணை இங்க வச்சே வாக்குமூலம் வாங்க ட்ரை பண்ணோம். ஆனா அவங்க என்ன சரியா பேச முடியாம இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க கோர்ட்டுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. இங்க செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கிறதுனால நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறதுக்காக தான் இப்ப வந்திருக்கோம்.